ஓம் சர்க்குருவே சரணம். அன்பு சகோதர சகோதரிகளே, கடந்த சில நாட்களாகவே பார்த்திங்கன்னா நம்ம சர்க்குருவின் ஞான உபதேசங்களை பெற்று பல ஞான மார்க்கங்களை நோக்கி நம்ம குழு பயணிச்சிட்ருக்குது. அந்த ஞான மார்க்கங்களில் நாம் ரொம்ப முக்கியமாக பார்த்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு அருளக்கூடிய மிக கருணை வாய்ந்த கடவுளாக நாம் சக்தி தேவியை தான் நம்ம பார்க்குறோம். அதனால் அந்த சக்தி தேவியோட அருளால் நாம் இவ்வுலகில் வாங்கக்கூடிய அந்த செல்வத்தையும் புகழையும் நாம் சக்தியின் அருளால் தான் பெற முடியும் அப்படின்னு பார்த்தோம். அந்த மாதிரி சக்தியின் அருளால் நம்ம பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுற சமயத்தில் எதிர்மறை சக்திகளோட ஈர்ப்பால் நாம் என்ன செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, நம்ம தடம் மாறி கர்ம வினைகளில் போய் சிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் சக்தி தேவியின் அருளை பெற்று சக்தியின் மார்க்கத்தில் நம்ம செல்லையில் நம்மளை எந்த எதிர்மறை சக்தியினாலும் ஈர்ப்பு ஏற்படாமல் நம்மளை நேர் வழியிலேயே செலுத்தி நம்மளை இறைவனடி கொண்டு போய் சேர்க்கறதுக்காக சக்தியின் அருளாலேயே ஸ்ரீ சக்கரா அப்படிங்கிற ஒரு சக்கராவை நம்ம பக்க துணையாக வச்சு வழிபாடு செஞ்சு அது கூடயே நாம் இந்த பயணத்தை செய்யல சக்தியின் வழிபாடும் ஸ்ரீ சக்கராவின் வழிபாடையும் நாம் எடுத்துக்கையில் நமக்கு சக்தி தேவியின் அருளால் எந்த தவறான பாதைக்கும் செல்லாமல் கர்ம வினைகளை சேர்த்திக்காமல் இறைவனடி சேர்றதுக்கும் அது இவ்வுலக பயணம் சிறப்பாக அமையறதுக்கும் உண்டான வாய்ப்பை நமக்கு அந்த மாபெரும் சக்தி பரம்பொருள் நமக்கு அருள்வார் அப்படிங்கிறத நம்ம நம்பி, இந்த ஸ்ரீ சக்கரா அப்படின்னா என்ன, அந்த ஸ்ரீ சக்கராவில் என்னென்ன இருக்கும், அதில் எத்தனை சக்திகளோட அருள் நமக்கு இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த பதிவில் தெளிவாக பார்த்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை போட்டிருக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ரீ சக்கரம் அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு ஒரு சதுரம் போட்டிருப்பாங்க. அந்த சதுரத்தில் 4 நுழைவாயில் இருக்கும். அந்த 4 நுழைவாயிலும் மூடப்பட்டதாக இருக்கணும், அடைக்கப்பட்டதாக இருக்கணும். அந்த சக்கரத்தில் எந்த சூழ்நிலையிலும் இந்த 4 நுழைவாயிலில் எதுவுமே திறந்து இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதை பார்த்துக்கணும். இதுக்கு பூப்பூரம் அப்படின்னு அர்த்தம். இந்த சதுரத்துக்கு பேர் என்ன அப்படின்னா பூப்பூரம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 3 வட்டம் இருக்கும். அந்த 3 வட்டத்துக்கு பேர் திரைலோகிய மோகன சக்கரம் அப்படின்னு பேர். இதில் 28 தேவதைகள் இருக்கிறாங்க. அந்த முதல் வட்டத்தில் 10 தேவதைகள் இருக்கிறாங்க. அந்த 10 தேவதைகள் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அஷ்டமா சித்திகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அனிமா, மகிமா, லகிமா, ஈசத்துவ, வசித்துவ, பிரகாமிய, புத்தி, இச்சா அப்படிங்கக்கூடிய அஷ்டமா சித்திகளும், பிராத்தி, சர்வகாமம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 தேவதைகளும் சேர்த்து 10 தேவதைகள் அந்த முதல் வட்டத்திலிருந்து நமக்கு அருள் புரிஞ்சிட்ருக்காங்க. 2வது வட்டத்தில் சப்த கன்னியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி, மகாலட்சுமி அப்படின்னு சொல்லக்கூடிய 8 சப்த கன்னியர்கள் 2வது வட்டத்தில் இருக்கிறதாகவும், 3வது வட்டத்தில் பிரகடன யோகிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய 10 சக்திகள் சர்வ சம்போசினி, சர்வ வித்ராவினி, சர்வ காகர்ஷினி, சர்வ வசங்கனி, சர்வோன் மாதினி, சர்வ மகாகுசா, சர்வ கேசரி, சர்வ பீஜா, சர்வ யோகினி, சர்வ த்ரீகண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய 10 தேவதைகள், 10 சக்திகள். இவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிறம் இருக்குது. அந்த நிறத்தால் ஆன பூவனால் தான் நம்ம அவங்கள பூஜீவனை செய்வோம். இந்த 10 சக்திகள் சேர்த்து நமக்கு மொத்தம் 28 சக்திகள் அந்த 3 வட்டத்தில் இருந்து நமக்கு அருள் புரிஞ்சிட்ருக்காங்க. அடுத்த ஸ்டேஜ் அதை நம்ம 2வது தளம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதில் 16 தாமரை இதழ்கள் இருக்கும். இந்த 16 தாமரை இதழ்கள் இருக்கிற அந்த தளத்தை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சோட்டாச்ச தலபந்தம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் 16 இதழ்கள் இருக்குது. இதில் இந்த 16 இதழ்களும் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, 5 வகை வாயுக்கள், கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் இதை குறிக்குது. இந்த 5 வகை வாயுக்கள் எது? பிராணனம், அபானன், உதானன், சபானன், வியானன் அப்படின்னு 5 வகை வாயுக்கள் மனிதனுக்கு இருக்கக்கூடிய 5 வகையான வாயுக்கள். கர்மேந்திரியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய், கால், கை, ஆசன வாய், பிறப்புறுப்பு. தானேந்திரியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கண், காது, மூக்கு, வாய், அறிவு. இந்த இதையும் சேர்த்தா இந்த வாயுக்கள், கர்மேந்திரியங்கள், தானேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் சேர்த்துனா 15 வருது. ப்ளஸ் நம்மளுடைய மனம், இது சேர்த்துனோம்னா 16 இதழ்களாக இருக்குது. இந்த தாமரை இதழ்கள் 16 இதழ்களும் இந்த 3 விஷயத்தை தான் குறிக்குது. இந்த 16 இதழ்களையும்
ஒவ்வொரு தேவதைகள் இருந்து காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தேவதைகள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமாகர்ஷினி, புத்யாகர்ஷினி, அகங்காரகர்ஷினி, சப்தகர்ஷினி, சபர்ஷாகர்ஷினி, ரூபாகர்ஷினி, ரசாகர்ஷினி, கந்தாகர்ஷினி, சித்தாகர்ஷினி, தயாகாகர்ஷினி, சம்ருத்தியாகர்ஷினி, நாமாகர்ஷினி, பீஜாகர்ஷினி, ஆத்மகர்ஷினி, அம்ருதாகர்ஷினி, சரீரகர்ஷினி. இவங்க நமக்கு முக்கியமாக என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 16 தேவதைகளும் நம்ம மாயையிலிருந்து விடுபட்டு நம்ம ஞான பாதையை நோக்கி அடியெடுத்து வைக்கிறதுக்கு இந்த சக்தி தேவதைகளாக இருந்து நமக்கு ஆசிர்வதித்து நம்மளை வழி நடத்துகிறாங்க. ஞானத்தின் பாதையில் நம்மளை திசை திருப்புறாங்க. அடுத்தது 3வது ஸ்டேஜாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 16 தாமரை இதழ்களுக்கு அடுத்தது 8 தாமரை இதழ்கள் இருக்கும். இந்த 8 தாமரை இதழ்கள் இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா சர்வ சம்போபன சக்கரம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் 8 தேவதைகளும் அந்த 8 இதழ்களை பாதுகாத்துட்ருக்காங்க. இந்த 8 தேவதைகள் நமக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஞான பாதையில் அந்த 16 தேவதைகளின் அருளால் நம்ம ஞான பாதைக்கு திருப்பப்பட்டு நம்ம அந்த ஞான பாதையில் வரையில் நம்மளோட சிந்தனையை அந்த ஞான மார்க்கத்தில் தூண்டிவிட்டு நமக்கு அருள்பாவிக்கக்கூடிய இந்த 8 தேவதைகள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனங்க குஷிமா, அனங்க மேகலா, அனங்க மதனா, அனங்க மதனாந்துரா, அனங்க ரேக்கா, அனங்க அங்குஷா, அனங்க வேகினி, அனங்க மாலினி அப்படின்னு சொல்கிறவங்க. இந்த 8 தேவதைகளும் ரொம்பவுமே கடுமையாக இருப்பாங்க. அவங்க ரொம்ப ஆக்ரோஷமான தேவதைகள். இவங்க நீ இப்படித்தான் இருக்கணும், நீ இந்த ஞான வழியில் வந்துட்ட, இந்த ஞான மார்க்கத்தை தான் சிந்திக்கணும் அப்படின்னு நம்மளை கட்டாயமாக சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு மகா சக்திகள் இந்த 8 தேவதைகளும். நம்ம இந்த 8 தேவதைகளை மீறி நம்ம மாயைக்கு அகப்பட்டு நம்ம அந்த வழியில் செல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நமக்கு முக்கோணங்கள் இருக்கும். அந்த முக்கோணத்தில் முதல் இருக்கிறது 14 வகையான முக்கோணம் இருக்கும். அந்த 14 வகையான முக்கோணத்தை 14 வகையான தேவதைகள் ஆட்சி செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறோம். சம்பிரதாயான யோகினிகள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இவங்க நமக்கு என்ன செய்வாங்கன்னா நம்ம ஞான பாதையை எடுத்து ஞான மார்க்கத்தை நோக்கி போகையில் பிரம்மத்தை நோக்கி நம்மளை நகர்த்தவங்கக்கூடியவங்க. இந்த பேரண்டத்தை பிரபஞ்சத்தை நோக்கி நம்மளை நகர்த்தக்கூடிய இந்த சக்திகள் யார் அப்படின்னா சம்பிரதாயன யோகினிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 14 வகையான முக்கோணத்தை காத்திருக்கக்கூடிய தேவதைகள் தான். அவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வ சம்சோபினி, சர்வ வித்ராகினி, சர்வ வாகினி, சர்வ வக்லாதினி, சர்வ சம்மோகினி, சர்வ ஸ்தம்பினி, சர்வ ஜீவரூபிணி, சர்வ வசங்கரி, சர்வ ரஞ்சனி, சர்வ மாதினி, சர்வ சாதினி, சர்வ சம்பூதி பூதனி, சர்வ மந்திராமாயி, சர்வத்துவ சயகர் அப்படின்னு சொல்லக்கூடிய 14 தேவதைகள் நம்மளை பிரம்மத்தை நோக்கி நகர்த்தக்கூடியவங்க. அடுத்ததாக நமக்கு 5வது தளத்தில் பார்த்திங்கன்னா 10 முக்கோணங்கள் இருக்கும். இந்த 10 முக்கோணங்கள் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா சர்வார்த்த சாதக சக்கரம் அப்படின்னு சொல்கிறோம். இதை 10 தேவதைகள் இதை நமக்கு அருள்பாலிச்சிருக்காங்க. அங்கேருந்து சர்வ சித்தி பிரதா, சர்வ சம்பத் பிரதா, சர்வ பிரியங்கரி, சர்வ மங்களதாரணி, சர்வ காமபிரதா, சர்வ துக்க விமோஷினி, சர்வ மிருத்யூகம் பிரசம்மணி, சர்வ விக்ன நிவாரணி, சர்வாங்க சுந்தரி, சர்வ சௌபாகியதாரணி அப்படின்னு சொல்கிறவங்க. இவங்க திரிபுரஹர்ஷினி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நாம் இந்த ஸ்டேஜுக்கு வரையில் நமக்கு சரியான ஒரு குருவை அமைச்சு கொடுப்பாங்க. நமக்கு நம்மளை சரியாக வழிகாட்டி நம்மளை நடத்திட்டு போகக்கூடிய அளவுக்கு ஒரு குருவை நமக்கு அமைச்சு கொடுக்குறவங்க யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த 10 முக்கோணங்களில் இருந்து அருள்பாலிச்சிட்டு வரக்கூடிய குலோச்சூரண யோகினிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய திரிபுரஹர்ஷினிகள் தான் நமக்கு குருவை அமைச்சு கொடுத்து நம்மளோட கர்ம வினைகளிலிருந்து தீர்த்து குருவோட கரம் பற்றி குருவை நோக்கி நம்ம நடக்கிறதுக்கு வழிகாட்டக்கூடியவங்க இந்த 10 முக்கோணங்களில் இருக்கக்கூடிய தேவதைகள். இவங்களை தொடர்ந்து அடுத்ததாக நமக்கு 6வது தளம் 6th ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா சர்வ ரக்ஷாகர சக்கரம் அப்படின்னு ஒரு 10 முக்கோணங்கள் இருக்கும். அந்த 10 முக்கோணங்களில் நிகர்ப்ப யோகினிகள் அப்படின்னு சொல்லி 10 தேவதைகள் இருந்து நம்மளை வழி நடத்திட்டுருக்காங்க. இவங்க என்னென்னா சிற்றின்பங்கள்னால் நமக்கு ஏற்படக்கூடிய
இன்பத்தையும் துன்பத்தையும் நமக்கு தெளிவாக புரிய வச்சு இதுதான் இன்பம், இது சிற்றின்பத்தில் கிடைக்கிறது இன்பம் அல்ல, அது நமக்கு துன்பத்தின் வழியில் நம்மளை இட்டு செல்லும் அப்படிங்கிற ஒரு பேருண்மையை நமக்கு விளக்கக்கூடிய அந்த நிகர்ப்ப யோகினிகள்னு சொல்லக்கூடிய 10 தேவதைகள். அவங்க யாருன்னு பார்த்தோம்னா சர்வஞானம், சர்வசக்தி, சர்வ ரிசர்வதாயினி, சர்வ ஞானமயி, சர்வ வியாதி விநாசினி, சர்வதாரா ஸ்வரூபம், சர்வ பாபஹாரா, சர்வாத்மமயி, சர்வ ரக்ஷாகரா, சர்வ சித்த பலப்பிரபா அப்படின்னு சொல்லக்கூடிய 10 தேவதைகள் நமக்கு வழிகாட்டி நம்மளை அந்த சிற்றின்பங்களில் சிக்காமல் கூட்டிகிட்டு போகிறாங்க. அடுத்ததாக நமக்கு 7வது தலமாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 8 முக்கோணங்கள் இருக்கிறது, வாக் தேவதைகள் அப்படின்னு சொல்கிறது. இவங்க நமக்கு ரகசியமாக உதவி செய்கிறவங்க, நேரடியாக உதவி செய்யாமல் ரகசியமாக நமக்கு உதவி செய்யக்கூடிய 8 தேவதைகள். இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசினி, காமேஸ்வரி, முதினி, விமலா, அருணா, ஜெயனி, சர்வேஸ்வரி, கௌலினி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இவங்க லலிதா சகஸ்கர நாமத்தை உருவாக்கியவர்கள் அப்படிங்கிறவங்க தான் இந்த வாக் தேவதைகள். இந்த தேவதைகள் நமக்கு ரகசியமாக உதவி செய்து நம்ம ஞானத்திலிருந்து பிராணத்தை நோக்கி நகரத்துக்கும், அந்த பிராணத்தின் தெளிவடைஞ்சு நம்ம இந்த சிற்றின்பத்தினால் பலன் பெற முடியாது அப்படின்னு பேரின்பத்தை நோக்கி கடவுளை அடையிறதுக்காக நம்மளை வழி நடத்தக்கூடிய தேவதைகள். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, ஒரே ஒரு முக்கோணம் மட்டும் இருக்கும். இது 8வது தலத்தில் ஒரே ஒரு முக்கோணம் மட்டும் இருக்கும். அந்த முக்கோணத்துக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சர்வ சித்தி பிரதாய சக்கரம் அப்படின்னு பேர். இதில் 3 தேவதைகள் இருந்து நமக்கு அருள் பாவிப்பாங்க. அவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகா காமேஸ்வரி, மகா மாலினி, மகா வஜ்ரேஸ்வரி அப்படின்னு சொல்லி 3 தேவதைகள் இருந்து அருள் பாவிப்பாங்க. இவங்களை அதிரகசிய தேவதைகள் அப்படின்னு சொல்கிறோம். இவங்க அளவுக்கு நம்ம முன்னேறிட்டோம். இந்த ஒரு முக்கோணம் 8வது தலத்துக்கு நம்ம சர்வ சக்கர ஸ்ரீ சக்கராவில் வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஆசைகளே தோணாது. இந்த உலக மாயையிலிருந்து முழுமையாக வெளிப்பட்டு வந்துடுவோம். இவங்க அதிரகசிய யோனிகளாக இருந்து நமக்கு எப்பயுமே நம்மளை இந்த ஆசைகளில் போய் சிக்காமல் நம்மளை பாதுகாப்பாங்க. அடுத்ததாக 9வது ஸ்டேஜ். இதில் ஒரு சின்ன புள்ளி மாதிரி நடுவில் சென்டரில் ஒரு புள்ளி மாதிரி மட்டும் இருக்கும். இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சர்வானந்த மயசக்கரம் அப்படின்னு பேர். இங்கே தான் சக்தியின் உச்சமாக திகழக்கூடிய ராஜராஜேஸ்வரி தேவி இருந்து நமக்கு அருள் பாலிக்கக்கூடிய இடம். அதனால் இந்த மொத்த 9 தலத்துலேயும் நமக்கு இத்தனை தேவதைகள் இருந்து நமக்கு வழி நடத்தி மாயைகளில் சிக்காமல் நம்மளை இறை பாதையில் நம்மளை அழைத்து செல்லக்கூடிய அந்த மகா சக்திகளுக்கு நமக்கு வழிகாட்டுதல் கொடுத்த குருவுக்கும் நன்றி கூறி இந்த பதிவை முடிக்கிறேன். இந்த ஸ்ரீ சக்கராவோட அருமையை உணர்ந்து இந்த ஸ்ரீ சக்கரா நாம் இன்றைக்கி செல்வம் பெற்றுட்டோம், கல்வி பெற்றுட்டோம், பதவி பெற்றுட்டோம் அப்படின்னு மமதையிலையும் இந்த எதிர்மறை சக்தியின் ஈர்ப்பாயிலையும் நம்ம தவறான வழிகளில் சேர்ந்து மறுபடியும் கர்ம வினைகளில் சிக்கி அடுத்த பிறவிகளுக்கு போய் நம்ம கஷ்டப்படாமல் இன்றைக்கி இறைவன் வழி சென்று நம்ம இறைவனை அடைஞ்சு முக்தி மார்க்கத்தை நோக்கி நம்ம பயணிக்கிறதுக்காக இந்த ஸ்ரீ சக்கராவை நீங்கள் உண்மையாக புரிஞ்சிட்டு அதை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி நீங்கள் பலன் பெறணும். சக்திகள் அந்த மகா சக்தி தேவிகளின் அருள் உங்களுக்கு இருக்கும் வரையில் இவ்வுலக வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப சிறப்பானதாக ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்ததாக அமையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லைங்கிறத நம்ம ஏற்கனவே கொடுத்த பதிவிலேயே பார்த்துட்டோம். அப்பேற்பட்ட அந்த வாழ்க்கையை நீங்கள் ரொம்ப சிறப்பாக வாழணும் அப்படின்னு சொல்லி சர்க்குருவோட அருளோடு சேர்த்து உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்து இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி. சர்க்குருவே சரணம்.